ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லயே மாவு அரைச்சு, மாவு ஆட்டி, பவுடி இல்லை மாவு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி செய்கிற முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் வீட்லேயே இருக்கிற பொருட்களை வச்சே செய்கிறது தான். இந்த இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இட்லி அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இட்லி அரிசியை 4 to 5 மணி நேரம், ரொம்ப நேரம் ஊற வச்சா புளிச்ச மாதிரி ஆயிரும். ஊற வச்சுட்டு இதுக்கும் நான் 1 கிலோ அரிசிக்கு ஒரு 10 to 12 மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். விதையெல்லாம் எடுத்துட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. மிளகாவையும் அரிசியோடையும் சேர்த்து அரைச்சிருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதுக்காக கெட்டியாக அப்படியே கல் தேயிற வரைக்கும் அரைக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவும் அதில் சேர்த்துவோம். இல்லைங்களா, இதுலேயே இந்த அரையிறப்பவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்துட்டு அப்படியே சேர்த்திக்கோங்க. நல்லா நெகு நெகுன்னு மாவு அரைஞ்சிருச்சு. எப்போவுமே நைஸாக அரைக்கணும் முறுக்குக்கு. இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு. இப்போ நான் ஒரு 6 கப்பு அரிசி எடுத்திருக்கேன்னா 3 கப்பு பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜார்லேயே நல்லா அரைச்சிட்டு சல்லடையில் சலிச்சுக்கோங்க. எப்போதுமே சலிக்காமல் பொட்டுக்கடலை மாவை அரிசி மாவோடு சேர்த்தக்கூடாது முறுக்கு செய்கிறப்ப. இது ஈஸியாக சும்மா இது ஒரு 2 நிமிஷம் வேலையாக தான் இருக்கும். நல்லா நைஸாக இருக்குது அப்படின்ட்டு சில சமயம் நம்ம சலிக்காமல் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, அது அப்புறம் வெடிச்சுட்ட மாதிரி ஆகும். அந்த குருணையெல்லாம் இருக்காமல் நல்லா சலிச்சு எடுத்துடணும். இப்போ இந்த மாவை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அரிசி மாவு, அதோடு சேர்த்திக்கிறோம். அதாவது இந்த பொட்டுக்கடலை பொடியை அந்த அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கிறதோட சேர்த்திட்டு, இப்போ இந்த 1 கிலோ 6 கப்பு வந்தது, அந்த சின்ன கப்பில் 6 கப்பு வந்தது. 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, பெருங்காயத்தூள், அப்புறம் ஓமம் எந்த இதில் ஓமம் சேர்த்துறப்பவும் இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி விட்டு சேர்த்துங்க. அப்போ தான் அதோடய வாசம் நல்லா வெளியே வரும். இப்போ உப்பு நம்ம முன்னாடியே போட்டோம். சப்போஸ் உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. பாருங்கள், நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பிணையிறதுக்கு தாராளமாக இருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தது கூட பொட்டுக்கடலை மாவு போட்டோன்னா சரியாயிடுச்சு. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கங்க. அப்புறம் சூடான எண்ணெய், அதையும் சேர்த்திக்கங்க. எண்ணெய் சூடான எண்ணெயை சேர்த்துறப்ப நல்ல பொறுபொருன்ட்டு வரும். அதே சமயத்தில் எண்ணெய் ரொம்ப குடிக்காது. அதுக்காக தான் நம்ம சூடு எண்ணெயை சேர்த்துறது. பாருங்கள், இப்படி நம்ம எடுத்து உருட்டுறப்ப கையில் ஒட்டாமல் வரணும். அதுக்காக அவ்வளோ ரொம்ப திக்காக வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இல்லை, கையில் அப்படி ஒட்டாமல் வரணும். தளதளன்னு இருந்ததுன்னா, ரொம்ப கொல கொலன்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயும் அதிகமாக எடுத்துக்கும். இப்போ நீங்கள் முறுக்குப்பொடி எந்த மாதிரி முறுக்குப்பொடி யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்ல நம்ம ட்ரெடிஷ்னல் முறுக்குப்பொடி. இப்போ அதில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த கன்னு மாதிரி இருக்கும், அதில் தான் நான் யூஸ்வலாக செய்வேன். இப்போ இந்த இதில் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து போடுறதுக்கு சின்ன சின்ன பீஸாக பட்டர் ஷீட் இருக்கும்ல, அதை பிச்சு வச்சுக்கோங்க. ஐ மீன் அதை முறுக்கு சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து சட்டியில் போடுறதுக்கு சரியாக இருக்கும், எண்ணெய்க்குள்ளே போடுறதுக்கு. பாருங்கள், இப்படியே எடுத்துட்டு டக்குன்னு கையில் எடுத்து உள்ளே போட்டுடலாம். இப்போ அடுத்தது இது வெந்து முடிக்கிறதுக்குள்ளார அடுத்த ஈடு போட்டுடலாம். இந்த இதுக்கு இப்போ 7 to 8 வரைக்கும் முறுக்கு போட்டு வேக வைக்க முடியும். ஸோ சட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த முறுக்கு எத்தனை முறுக்கு போடணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. எச்சா போட்டிங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்கும், சரியாக வேகாது. இவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.